கிருஷ்ணதேவராயரின் தோட்டத்தில் மிகவும் சுவையான, அரிய வகை கத்தரிக்காய் செடி ஒன்று இருந்தது. அதை யாரும் பறிக்கக்கூடாது என்று மன்னர் கடுமையான உத்தரவு போட்டிருந்தார். ஆனால் தெனாலிராமனுக்கு அதை சுவைக்க ஆசை வந்தது. ஒருநாள் இரவு யாருக்கும் தெரியாமல் தோட்டத்திற்குச் சென்று சில கத்தரிக்காய்களை பறித்து வந்தான். தன் மனைவியிடம் கொடுத்து சுவையான கூட்டு செய்யச் சொன்னான். இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அவர்கள் மகன் விழித்துக் கொண்டு தனக்கும் வேண்டும் என்று கேட்டான். குழந்தை வெளியே சொல்லிவிடுவானோ என்று பயந்த தெனாலிராமன் அவனுக்கு ஊட்டிய பிறகு முகத்தில் தண்ணீரை தெளித்து, மழை பெய்கிறது, தூங்கு என்று சொல்லித் தூங்க வைத்தான். மறுநாள் கத்தரிக்காய் காணாமல் போனதை அறிந்த மன்னர் தெனாலிராமனின் மகனிடம் விசாரித்தார். குழந்தை, ஆம் அப்பா, எனக்கு கத்தரிக்காய் தந்தார் என்றது. இதைக் கேட்ட மன்னர் கோபமானார். உடனே தெனாலிராமன், மன்னரே, குழந்தை கனவு கண்டிருக்கிறான். நேற்று இரவு மழை பெய்ததா என்று கேளுங்கள் என்றான். அதற்கு அந்த குழந்தை, ஆம், நேற்று இரவு பலத்த மழை பெய்தது, அப்பா என் முகத்தில் தண்ணீர் கூட தெளித்தார் என்றது. ஊரில் மழை பெய்யாததால் மன்னர் குழந்தை கனவு கண்டதாக நினைத்து தெனாலிராமனை விடுவித்தார். நீதி: ஆபத்து வரும்போது புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும்.